சம்பாதித்திருப்பார், ரஜினி ரசிகர்கள் சம்பாதித்திருப்பார். இதெல்லாம் அறிந்துதான் ரஜினிகாந்த் அரசியல் என்பது சாதாரணமானதல்ல, முதலமைச்சர் பதவி என்பது சாதாரணமானதல்ல, குடும்பத்தை நடத்துறதுக்கே நம்ம தரிகணத்தான் போடுறோம். இவ்வளோ பெரிய குடும்பம், 6.5 கோடி ஜனங்க, இதை கட்டி காப்பாற்றுறது சாதாரண விஷயமா? அப்படியெல்லாம் கட்சி ஆரம்பிச்சிட முடியாது, அப்படியெல்லாம் தலைவனாகிட முடியாது, அப்படியெல்லாம் முதலமைச்சராகிட முடியாது அப்படின்னு சொல்லியே கடைசியில் இவங்க போட்டு உழுக்கில் வர்றேன்னு சொன்னார். கடைசியில் வரும் ஆனால் வராதுன்னு ஜகா வாங்கிட்டு போயிட்டாரு, தப்பிச்சிட்டார். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு தப்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டால் எம்ஜிஆர் தன்னுடைய ரசிகர்களா தொண்டர்களா உருவாக்குனவங்கெல்லாம் வேறு மாதிரியானவர்கள். அவர்கள் எப்படி உருவானார்கள் அப்படின்னா, அவர் ஏற்கனவே திமுக கட்சியில் இருந்தவர், ஏற்கனவே தேர்தல் வேலைகள் செஞ்சவர், எம்எல்ஏ ஆனவர், மக்களுடைய வறுமை கொடுமை எல்லாம் தெரியும். அந்த வறுமை கொடுமை